குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்கீரை பொரியல். மிக மிக ரொம்ப நல்ல சத்துக்கள் நிறைந்த கீரை தான் இந்த முருங்கைக்கீரை. இதை சுத்தமாக அலாசிட்டு இந்த மாதிரி கடாய் வச்சு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம கடுகு போடணும். ஸோ நல்லா எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கணும். ஏன்னா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சில கேஸ்ட்ரிக் இதெல்லாம் இந்த பூண்டு எடுத்துரும். அதனால் கம்பல்சரி முருங்கைக்கீரைக்கு பூண்டு போட்டுக்குங்க. தேவையான அளவு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வெங்காயம் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா முருங்கைக்கீரை இந்த மாதிரி அலசி வச்சுருந்த முருங்கைக்கீரையை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா விட தேவையில்லை. அந்த கீரைக்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணியே போதுமான அளவு கீரை வேகிறதுக்கு. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி விட வேண்டாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஸோ இந்த முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நமக்கு நரம்பு ரிலேட்டடாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி செய்ய வல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. வாரத்துக்கு ஒரு 2 முறை முருங்கைக்கீரை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம முருங்கைக்கீரை சூப் சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு பொரியலாக செஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ அவரவருக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி முருங்கைக்கீரையை எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துக்குங்க. ஸோ தேங்காய் பூ சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்கீரையில் இயல்பாகவே கொஞ்சம் கசப்பு இருக்கும். அந்த கசப்பை இந்த தேங்காய் பூ எடுத்துரும். அதனால் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ முருங்கைக்கீரை பொரியல் சுட சுட முருங்கைக்கீரை பொரியல் தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி வருதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் people for watching this channel. Please share and subscribe.